எங்களோட செலெக்ஷனில் ஏதாவது தவறு இருந்தால், ஏன்னா ஒரு 5-6 பேர் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணுறாங்க, யாரும் ஒருத்தரோட இதுவும் இல்லை. அப்போது இந்த பூம்பு மாட்டுக்காரன் எப்படின்னா எல்லாத்துலேயுமே அது எஸ்கேப் பண்ணி உள்ளே வந்துட்டே இருந்தது. படம் முடிஞ்சிடுச்சு, எல்லாருமே இது பண்ணிட்டாங்க. உடனே வந்து சார் டேட் முடிஞ்சிடுச்சுனாங்க, எப்படியாவது நான் அம்மாவோட உடம்பு சரியில்லை, நான் ஊரில் இருக்கேன் அப்படின்னு. சரி டைட்டில் சொல்லணும்னா பூம்பு மாட்டுக்காரன், அது வந்து ஒரு கேட்சியாக இருந்தது. இது நம்மளுடைய இது ஒன்று. சரி முதல்ல நீ கதையை அனுப்பு, நான் பார்த்து சொல்கிறேன். கதையை படிக்கும்போது எப்பவுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கதை அதை விட வாழ்க்கையில் நடக்கிற கதை நீ வந்து சுமாராக எடுத்தால் கூட நல்லா இருக்கும். நீங்கள் கதையை வந்து வெளியே தேடாது, வெளியே வந்து நீங்கள் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, குஜராத் அப்படின்னு போய் கதையை தேடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு கதை இருக்குது, ஒரு மாட்டுக்கிட்டே ஒரு கதை இருக்குங்கிறது தெரிஞ்சதால தான் என்ன நான் சொன்னது மறுபடியும் சொல்கிறேன். திம்மராஜனோட வெற்றி வந்து எதனால் சாத்தியமாச்சுன்னா ஒரு நல்ல யூனிட் ஃபார்ம் ஆச்சு. அவருக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா வந்து அதுக்கு வந்து இசையமைச்சது வந்து அது வந்து ஒரு ஹைலைட் ஆச்சு. அந்த உணர்வை உயிர் கொடுத்தது அது வந்து. அப்போ எடிட்டர் வந்து அதை ஷார்ப்பாக எடிட் பண்ணி, சின்ன விஷயம் இல்லாமல் ஷார்ப்பாக எடிட் பண்ணி அதை வந்து உண்மையாகவே வந்து கிரேன் ஷாட் மாதிரி வந்து இல்லாமல் வந்து ட்ரோனில் வந்து வரும்போது வந்து அது ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் மாதிரி அது வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாரு கேமரா. அப்போ இவங்கள மாதிரியான டெக்னீஷியன்ஸை நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணும்போதே உங்களுடைய வெற்றி வந்து சாத்தியமாயிடும். இப்போ இந்த குறும்படத்துக்கு மட்டும் இல்லை, ஃபியூச்சர் நீங்கள் பண்ண போகும்போது மட்டும் எந்த செலிபிரிட்டியும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா எந்த பேரும் இங்கே வேலைக்கு ஆகாது. யார் வந்து சினிமா மேலே வெறியாக இருக்கணும் அவனை சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் அந்த படம் ஜெயிச்சு. இப்போது ஸ்ரீகாந்த் பேசும்போது சொன்னார், அது சின்ன படமா பெரிய படமா சார், நான் நிறைய படம் பண்ணேன், எனக்கு எதுவும் அவார்டு வரல. சரி சொன்னாரேன்னு ஒரு சின்ன படம் பண்ணேன், ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், எனக்கு நேஷனல் அவார்டு வந்தது. அப்போது இது சின்னதாக பெருசாங்கிறது இல்லை, பெரிய ஆளா சின்ன ஆள், எல்லாரும் சின்ன ஆள் தான் ஒரு கட்டத்தில். ஆர்கே செல்வமணி கூட இந்த ரோட்டில் நடந்து வந்தவங்க தான், பஸ்ஸு காசு இல்லாமல் நடந்து வந்தவங்க தான். யாரும் பிறக்கும்போது சினிமாவில் இருந்தவங்க யாரும் பிறக்கும்போது இன்னைக்கு ஒன்றா அப்பா பையன் மகன் வாரிசு வரலாம் தவிர 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அனைவருமே உழைப்பால் வந்தவங்க தான். அப்போ நீங்கள் எல்லாரும் வந்து உங்களால் வந்து உழைப்பை செலுத்த முடியும்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம். மறுபடியும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது இல்லைன்னா, நீங்கள் தயவு செய்து கதையை வெளியே தேடாதீங்க, ஆர்டிஸ்ட்டை வெளியே தேடாதீங்க, ஆர்டிஸ்ட்க்கு பணம் கொடுக்காதீங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க பேசும்போது அவங்க செத்த பார்க்கணும்ல தண்ணி வருது. அந்த அம்மா பேசும்போது லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறாங்க. அது மாதிரியா சினிமாவுக்காகவே உயிர் கொடுக்கறதுக்கு நிறைய பேர், நடிக்கிறதுக்காக வந்து எப்படி வந்து நம்ம வந்து டைரக்ஷனுக்காக 20 வருஷம் 25 வருஷம் நம்ம வந்து அலைஞ்சிட்டே இன்னும் நமக்கு வயசாகல, 25 வருஷம் ஆயிடுச்சுங்கிறாரு வருது. ஆனாலும் வந்து அந்த 16 வயசு பையனுக்குள்ள அந்த தாத்பரியம் அந்த இது இருக்கு. ஒரு காலகட்டத்திலையும் இந்த படம் இப்போ போடுறதுக்கு கூட காரணம் வந்து திம்மராஜ் தான். சார் இது மாதிரி எங்கள் படங்களை கொஞ்சம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ ஏன்னா நடுவில் ஒரு 3-4 மந்த்ஸ் என்னோட எலெக்ஷனுக்காக வந்து ஒய்ஃபோட எலெக்ஷனுக்காக நான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டேன். அதனால் மறுபடியும் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த படங்களை போடுறது கூட காரணமாக தன் படம் எடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லார் படத்தையும் ஸ்க்ரீன் பண்ணி நீங்கள் எல்லாரும் காமிக்கணுங்கிற மாதிரி அந்த உணர்வு கூட, அது கலைஞனுக்கு உண்டான உணர்வு, அந்த கிரியேஷன் தான் வந்து தன் வீட்டிலிருந்து ஒரு கதையை சூஸ் பண்ணி தன்னோட நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல யூனிட்டை வந்து. நான் திம்மராஜுக்கு சொன்னது என்னென்னா, இன்னும் நான் வந்து அவர்கிட்ட எதிர்பார்த்தேன், இந்த கதை வந்து என்னை உண்மையே வந்து முதல்ல வந்து வச்சு இது உடனே நம்ம சும்மா கொடுத்து நினைக்காதுங்க. இந்த பெங்களூரில் ஸ்க்ரீன் பண்ணும்போது நாங்கள் எங்கள் உறவினர்லாம் அவங்க வந்து தான் முதல்ல நாங்கள் மேலே பார்க்கும்போது 4 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, 20 வயசு ஒரு பொண்ணு, 30 வயசு ஒரு அம்மா, 50 வயசு ஒரு அம்மா, 70 வயசு ஒரு பாட்டி, இவங்க எல்லாரும் உட்காந்து படம் பார்த்துட்டு போகுது. அந்த கத்தி அந்த மாட்டு மேலே விழுந்தும் போது அந்த 4 வயசு குழந்தை ஆமா அப்படின்னு வளர்னா, அதே இந்த பாட்டி வந்து ஐயோ என்ன பார்த்து. அப்போது வயசு 4 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு எல்லா மனிதருக்கும் ஒரே உணர்வை கொடுத்தது ஐயோ. அதுதான் இந்த படத்தோட வெற்றி. அந்த உணர்வை அந்த 15 நிமிஷம் அப்படி கேரி பண்ணி கொண்டு வரும்போது அந்த உணர்வு வச்சு. அதுபோல் நீங்கள் எல்லாம் படம் பண்ணுறவங்க அடுத்து கூட இப்போ பண்ண போகிறீங்க, இந்த உணர்வை வந்து நீங்கள் வந்து வெளிச்சு. சின்ன படத்துக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் படம் ரொம்ப முக்கியம் இல்லை, ஆர்டிஸ்ட் முக்கியம் இல்லை, மிகப்பெரிய செலவு முக்கியம் இல்லை. அது அந்த நடிகர்களை சூஸ் பண்ணப்பார். திம்மராஜன் வந்து நிறைய பேருக்கு வந்து உதாரணமாக இருக்கார் அந்த நடிகர்களை சூஸ் பண்ணது. பூம்பு மாட்டுக்காரனா அப்படியே வந்து அந்த அவங்க அப்பாவோட வசனம் தான், அது வசனம் அவர் எழுதுனதில்லை, அந்த வசனம் அவங்க அப்பா சொன்ன வசனம் தான். பையனுக்கு வந்து கறி வாங்கி கொடுன்னு சொல்கிறது அவங்க அப்பா சொன்ன வசனம் தான். எல்லாரோட அப்பாவும் இப்படி தான் வெற்றி. எங்கள் அப்பா அவங்க அப்பாவும் எல்லாம் ஒன்று தான். பேர் செல்வமணி அப்பான்னு மாறி இருக்கலாம், திம்மராஜன் அப்பான்னு மாறி இருக்கலாம், எல்லா அப்பாவும் இப்படி தான். உள்ளுக்குள்ளே அன்பையும் இதுவும் நம்பிக்கையும் வச்சுருப்பாங்க. அது வெளியே சொன்னால் இதுவாகிடும், பையன் இதுவும் கெட்டு போயிடுவான்ட்டு உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அம்மா தான் நமக்கு வந்து மீடியேட்டராக இருப்பாங்க. எல்லா படைப்பாளிக்கும் இதுதான் நடக்கும். வெற்றி பெறுகின்ற வரைக்கும்
சமூகம் நம்மளை வந்து புறந்தள்ளிட்டே இருக்கும். ஆனால் நம்ம உழைப்பின் மூலம் நீங்கள் வர முடியும். உண்மையாக நீங்கள் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எங்களுக்கு ஏதாவது நன்றி செலுத்தணும், உண்மையாகவே சரவண பிரசாத்துக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் டைரக்ட் ஆகும். இப்போ அந்த வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து ஒரு 10 பேர் பண்ண போகிறீங்க. இவங்க நீங்கள் கேரி பண்ணுறோம். இந்த மனசில் வச்சுக்கிட்டு இந்த 10 பேரோட படம் நம்ம 3000 பேரோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். 3000 பேரோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரே ஒரு ஆபாவனம் தான் ஜெயிச்சார். ஒரு ஆபாவனம் ஜெயிச்ச மூலம் நாங்கள் எல்லாரும் இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம். டிஎஃப்டி போட்டு டிஎஃப்டி எல்லாருமே டைரக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் அதை தக்க வச்சுக்கிட்டோமா இல்லையாங்கிறது ஒவ்வொருத்தரோட இது. ஆனால் டிஎஃப்டின்னா படம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தது வந்து ஆபாவனம். ஒரே ஒரு ஆள் தான். அதுபோல் நாளைய இயக்குநர்கள் அப்படி வரும்போது கார்த்திக் சுப்ராஜ் அவங்க வந்தோடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஎஃப்டி மாறிச்சு. டிஎஃப்டியிலிருந்தே கார்த்திக் சுப்ராஜ் வந்தவுடனே அது அந்த என்ட்ரி. அப்போ நாளைய இயக்குனர். அதுபோல் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் டைரக்டர் ஆகிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற 3000 பேரும் டைரக்டர் ஆகும். வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் பண்ணுற படம் உங்கள் ஒருத்தருக்கான படம் இல்லை. தயவுசெய்து வெளியே இருக்கிறவங்க பண்ணுறதெல்லாம் அவங்கவுங்களுக்கான படம். ஆனால் டேலண்ட் மூலம் நீங்கள் இது மாதிரி ஒரு குடும்பம் பண்ணி வெற்றி பெற்றுட்டீங்கன்னா, இந்த படம் ஒரு கேன்ஸ் அவார்டு போய் ஒரு அவார்டு வாங்கிடுச்சுன்னா, இல்லை கோவாவில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு அவார்டு வாங்கிடுச்சுன்னா, எங்கேயோ ஒரு அவார்டு வாங்கிடுச்சுன்னா, தமிழ்நாடு ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷன் பேர் உலகத்தோட ஒரு இதில் போய் நின்றுடும். இதை என்னைக்கு நீங்கள் கொண்டு வரீங்களோ அன்றைக்கி எல்லாமே நம்ம டைரக்டர் ஆகும். அதனால் இந்த 2 தடவை நம்ம வாய்ப்பை முதல்ல வந்து ரொம்ப சுமார் இப்போ நம்ம வந்து ஒரு மார்க் வாங்கிட்டோம், பாஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டோம். இந்த 12 பேருமே வந்து யாரும் மோசம் இல்லை, எல்லாரும் வந்து பெட்டராக பண்ணிட்டாங்க. இப்போ பண்ண போகிற 10 பேர் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்து 100 படங்களை என்னால் பண்ண முடியும், 100 ஷார்ட் ஃபிலிமை என்னால் பண்ண முடியும். அதுக்கு இந்த 10 பேர் தான் நீங்கள் வந்து காரணமாக. அதனால் வந்து இப்போ வந்து நீங்கள் கொடுத்த ஃபிலிம்ஸில் வந்து கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்களோ அவங்களை சொல்லிடுவோம். இவங்க ரெடி பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை ஹேண்ட் ஓவர் பண்ணதால தான், நீங்கள் ஸ்டோரி போர்ட் பண்ணதால தான், நீங்கள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து பண்ணதால தான் இந்த படங்கள் வந்து இப்போ நல்லா வந்துருக்கு. அதனால் இப்போது இந்த லிஸ்ட் இப்போ கொடுத்துருக்காங்க, அதை நான் வாசிச்சிடுறேன். இவங்க ரெடி பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்டை ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு இதை ஃபைனலைஸ் பண்ணி யார் யாருங்கிறது அவங்கவுங்க நிறுவனம் நேராக அந்தந்த உறுப்பினர்களுக்கு அறிவிச்சிடும். 2 லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க.